வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை நல்ல தம்பி. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தன் தம்பியின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான் தம்புசாமி. தம்பி சிவசாமியோ அலட்சியமாக அண்ணனை ஒரு முறை பார்த்துவிட்டு மறுபுறம் திரும்பிக் கொண்டான். அவனுடைய முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. எனக்கு சேர வேண்டிய பாகத்தை, சொத்துக்களை பிரித்து கொடு, எந்தவித சமாதானமும் எனக்கு தேவையில்லை என்றான் தம்பி சிவசாமி. அண்ணனாயிற்றே என்ற மரியாதை கொஞ்சம் கூட அவன் பேசிய பேச்சில் தோன்றவில்லை. யாரோ ஒரு பயங்கர பகைவனிடம் பேசுவது போல் அவன் முகபாவனை இருந்தது. தம்புசாமிக்கோ மனக்குழப்பம், தடுமாற்றம். தவறு எப்படி நேர்ந்தது என்ற ஒரு நினைவோட்டம். தம்பியின் மனம் மாறாதா, திருந்தாதா என்ற ஒரு ஏக்கம். சிவசாமியின் சினம் விளையாடு முகத்தை பார்த்தான். ஆங்காரம் அதிகமாகிக் கொண்டிருந்ததை ஒழிய அமைதி இனி அதில் வராது என்றும் தம்புசாமி தீர்மானமாக கருதினான். தம்பி, நாம 2 பேரும் பெற்றோர் இல்லாதவர்கள். நமது சின்ன வயதிலே பெற்றோரை இழந்தவர்கள் அனாதையாக இதே ஊரிலேதான் நாம் ஆதரவற்று அலைந்தோம். வீட்டுக்கு வீடு சென்று கூலி வேலை செய்து பிழைத்து கொண்டதுடன் உன்னையும் காப்பாற்றினேன். வயலில் வேலை செய்து வயிறு வளர்த்தேன், உன்னையும் வளர்த்தேன். அதன் பிறகு உன் அண்ணி வந்தாள். அவளும் நானும் அரும்பாடுபட்டு அடுத்தவரின் வயலை குத்தகைக்கு வாங்கி உழுது பயிரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெல்லை சேர்த்து பொருளை சேர்த்தோம். என்னை போல நீயும் வரவேண்டும், வளர வேண்டும் என்று விரும்பி உன்னை வேலைக்கு அழைத்தேன். வேலை செய்ய உனக்கு மனமில்லை. படிக்க பள்ளிக்கு அனுப்பினேன். படிக்கவே உனக்கு விருப்பமில்லை. இன்று வாலிபனாக வளர்ந்து விட்டாய். குடும்ப பொறுப்பில்லை. சொன்னால் கோபப்பட்டாய். பழைய கதை வேண்டாம். படிக்கவும் இல்லை, பாடுபடவும் இல்லை. பந்த பாசம் உள்ள சொந்தம் என்று தினம் பேசும் உங்களிடம் கேட்கிறேன். பாகத்தை பிரிக்க வேண்டும், முடியுமா முடியாதா என்று கத்தினான் சிவசாமி. நமக்கிருக்கும் 5 ஏக்கர் நிலம் எப்படி வந்தது என்று உனக்கு தெரியுமா என்று மீண்டும் கேட்டான் தம்புசாமி. அவனது மனைவி தன் சேலை தலைப்பால் தனது கண்ணீர் வழியும் கண்களை துடைத்துக் கொள்வதை பார்த்ததும் தம்புசாமிக்கும் கண்கள் கலங்கின. நான் ஊதாரிதான், உருப்படாதவன்தான், சோம்பேறிதான். நீங்கள் சம்பாதித்ததும் உண்மைதான். அதில் எனக்கு பாகம் உண்டா? பிரித்து தர முடியுமா முடியாதா? தம்பி சிவசாமி, நான் சொல்வதை தயவு செய்து கேளப்பா. நாம் சாகும் வரையிலும் ஒன்றாகவே ஒரே குடும்பமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். உன் அண்ணியும் அப்படியே விரும்புவாள். நீயோ எதையோ நினைத்து கொண்டு. தம்புசாமி முடிக்கவில்லை. எதையோ நினைக்கவில்லை. எப்படியும் கொடுக்க மனமில்லை. எனக்குரிய பங்கை தர முடியுமா முடியாதா? பாகம் பிரித்து தர முடியாது என்று சொல்லிவிட்டால் நான் உங்களை கேட்கவே இல்லை. தன் அண்ணன் அதுபோல் சொல்லவே மாட்டான் என்று சிவசாமிக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவ்வளவு தைரியமாக கேட்டான். தன் தம்பி சேரக்கூடாத ஆட்களோடு சேர்ந்து கொண்டு செய்யத்தகாத செயல்களை எல்லாம் செய்கிறான் என்று தம்புசாமிக்கும் தெரியும். தோளுக்கும் மிஞ்சினால் தோழன் என்பதற்கிணங்க தன் தம்பியை கண்டிக்க முடியாமற் போகவே தன்னுள்ளேயே வருந்த தொடங்கினான். இப்போது தனது சொத்தை பாகம் பிரித்து தந்தால் நிச்சயம் சொத்தையும் அழித்து விடுவான், உடம்பையும் கெடுத்துக் கொள்வான் என்பதும் அவனுக்கு தெரியும். தினமும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இதுபோல வாக்குவாதம் நடைபெறும். யாருக்கு ஆதரவாக பேசுவது என்ற இரண்டும் கெட்ட நிலைமையில் தம்புசாமியின் மனைவி முத்துலட்சுமி வேதனைப்படுவாள். வீட்டிற்குள்ளேயே நடந்து கொண்டிருந்த விவாதம் முற்றி இப்பொழுது வீதியிலே நடைபெறலாயிற்று. இலவங்காய் பழுத்து முற்றி வெளுத்தால் காற்றடித்த பக்கமெல்லாம் போவது போல இந்த செய்தி ஊரெங்கும் பரவலாயிற்று. தன்னுடைய கட்சிக்கு பலம் தேட விரும்பினான் சிவசாமி. தனக்கு சாதகமாக பேசுவதற்காக தன் சகோதரனை பற்றியும் அண்ணி முத்துலட்சுமியை பற்றியும் இல்லாததும் பொல்லாததுமாக பேசினான். தாழ்ந்தால் சிரிக்கும், வாழ்ந்தால் வெறுக்கும் இந்த சமூகம் என்பது சிவசாமிக்கு தெரியாமலே போயிற்றது. என்றாலும் நிலைமை அவனுக்கு சாதகமாகத்தான் மாறியது. ஊரிலே உள்ள வாழ பொறுக்காத பலர் ஒன்று சேர்ந்து கொண்டு சிவசாமியின் சார்பாக பேசத் தொடங்கினர். தம்பிக்குரிய பாகத்தை சரிபங்காக பகிர்ந்து தந்துவிட வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். தம்புசாமி காலம் தாழ்த்துவதை பற்றியும் ஒருவித கெட்ட நோக்கம் பற்றியும் பழித்தும் இழித்தும் பேசவும் தலைப்பட்டனர். தனக்கு கெட்ட பெயர் வந்ததை பற்றி கூட கவலைப்படாத தம்புசாமி இனி தன் தம்பி திருந்தவே மாட்டான் என்று ஒரு முடிவுக்கு வந்தான். சம்மதித்தான். சகல பேர்களையும் அழைத்தான். நிலங்கள் 2 பாகமாக பிரிக்கப்பட்டன. வீட்டு சொத்துக்களும் பண்ட பாத்திரங்களும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டன.
ஆளுக்கொரு வீடு என்று தனித்தனியே வாழ வேண்டும் என்றும், இனி யாரும் யாருடனும் எந்தவித உறவும் கொண்டாடக்கூடாது என்றும், பேச்சுவார்த்தை கூட வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அந்த ஊரார் பேசி உடன் பிறந்த சகோதரர்களை பிரித்து வைத்து விட்டனர். மிகவும் ஏழையாக இருந்து கடும் உழைப்பால் முன்னுக்கு வந்தவனல்லவா தம்புசாமி. அவன் தலையெடுத்து தங்களுக்கு மேல் வசதியாக வாழ்வதை சோம்பேறியாக இருந்து சோற்றுக்கு கஷ்டப்படும் மற்றவர்கள் பொறுப்பார்களா? வீட்டை பிரித்தார்கள், பணத்தை பிரித்தார்கள். ஆனால் அந்த 2 வீட்டுக்கும் மத்தியில் இருந்த மாமரத்தை என்ன செய்வது? நிலமும் சொத்தும் தன் கைக்கு வந்த மகிழ்ச்சியில் அந்த மரம் தனக்கு வேண்டாம் என்று சிவசாமியே கூறிவிட்டான். எங்கே அந்த மரத்தை வெட்டிவிட வேண்டும் என்று கேட்கப் போகிறானோ என்று பயந்து கொண்டு எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருந்த முத்துலட்சுமி இதை கேட்டதும் நிம்மதியாக ஆனந்த பெருமூச்சு விட்டாள். தனித்தனியாக சகோதரர்கள் வாழத் தொடங்கினார்கள். நாட்கள் போய்கொண்டே இருந்தன. தம்புசாமியும் முத்துலட்சியும் மனதுக்குள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் வழக்கம் போல வயலில் கடும் உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். சிவசாமியும் வழக்கம் போல தன் சில்லறைத்தனமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். சிவசாமியின் கையிலிருந்த பணமும் வசதியும் ஏரியிலிருந்த தண்ணீர் வாய்க்காலில் வெளியேறி கொண்டிருப்பது போல் செலவாகி போய்க் கொண்டிருந்தது. தம்புசாமிக்கோ ஏரிக்கு தண்ணீர் வந்து சேர்வது போல உழைப்பினால் பணம் நிரம்பிக் கொண்டிருந்தது. அதனால் மேலும் 2 ஏக்கர் நிலம் வாங்கினான் தம்புசாமி. சிவசாமிக்கோ இந்த செய்தியை கேட்டதும் மனம் பொறுக்கவில்லை. தன்னை ஏமாற்றி பதுக்கி வைத்திருந்த பணத்தை கொண்டுதான் புதிதாக நிலம் வாங்கினான் என்று புது பிரச்சனையை கிளப்பி தமையனை வீண் வம்புக்கு இழுத்தான். சிவசாமியிடம் சில்லறையும் பல சௌகரியங்களையும் தினந்தோறும் பெற்றுக்கொண்டவர்கள் சிவசாமி சொன்னது உண்மைதான் என்று ஊரெங்கும் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். அதிலும் பங்கு வேண்டும் என்று கேட்கும்படியும் சிவசாமியை தூண்டினார்கள். சிவசாமியும் கண்ட கண்ட இடத்தில் நின்று தன்னை தாய் தந்தை போலிருந்து வளர்த்த ஆளாக்கிய அண்ணனையும் அண்ணியையும் வாய்க்கு வந்தபடி தாறுமாறாக திட்டிக் கொண்டிருந்தான். தெய்வமே துணை என்று தெய்வத்தின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு சிவசாமி என்றாவது ஒரு நாள் திரும்ப வருவான் என்ற நம்பிக்கையுடன் தங்கள் கடமையை செய்து வந்தனர். ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்து வந்த சிவசாமி கடன்காரன் ஒருவன் தன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்டான். பல நாள் அவனை ஏமாற்றி தப்பித்துக் கொண்ட சிவசாமி இன்று வசமாக சிக்கிக் கொண்டான். உடனே வட்டி பணமும் தொகையும் தராவிடில் வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து அவனது சொத்தை ஏலம் விட ஏற்பாடு செய்து விடுவதாக கத்த ஆரம்பித்தான். ஏற்கனவே சிவசாமி தன் வீட்டில் உள்ள பண்ட பாத்திரங்களை கூட அடகு கடையில் வைத்திருந்தான். அதுவும் பற்றாமல் போகவே வட்டிக்கும் பணம் வாங்கியிருந்தான். அந்த வட்டிக்காரன் தான் இவன், முரட்டு பேர்வழி. கடன்காரன் தன் வீடேறி வந்து இப்படி பேசியது சிவசாமிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. இன்று சாயங்காலம் வா, வட்டியை உன் முகத்தில் வீசி எறிகிறேன் என்று வீராப்பு பேசினான் சிவசாமி. வட்டி கேட்டவனும் வருகிறேன் மாலையில் என்று போய்விட்டான். சிவசாமிக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி பணம் சேர்ப்பது, யாரிடம் கேட்பது? கதவை அடைத்துக்கொண்டு படுக்கையில் படுத்தபடியே அன்று முழுவதும் யோசனை செய்தான். ஆனால் உருப்படியான ஒரு யோசனை கூட அவனுக்கு உதயமாகவில்லை. அண்ணனிடம் போய் கடன் கேட்டால் என்ன? அவன் மனதில் ஒரு அற்ப ஆசை உண்டாயிற்று. அதைவிட நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலாம் என்று அவனது அகங்கார மனம் பதில் கூறிற்று. 1 ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டால் என்ன என்றால் அதுவும் உடனே நடக்கக்கூடிய காரியமா? உடனே பணம் தேவையாயிற்றே. என்ன செய்யலாம்? எப்படியும் ஒரு வழி கண்டுபிடித்தாக வேண்டுமே. தன் வீட்டு கூரையிலே பொத்தென்று ஏதோ விழுவது போல் சத்தம் கேட்டது. எவனாவது கல்லெறிந்தானா? எழுந்து வந்து வெளியே பார்த்தான் சிவசாமி. அணில் கடித்த மாங்காய் ஒன்று அவன் வாசலில் விழுந்து உருண்டோடி கிடந்தது. அண்ணாந்து பார்த்தான். பல நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் மாமரத்தை பார்த்தான் சிவசாமி. மாமரத்தில் மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தன. அவற்றை பார்த்ததும் சிவசாமிக்கு திடீரென ஒரு யோசனை உதித்தது. அந்த மாமரம் இருவருக்கும் பொதுவானது தானே. இந்த காய்களை பறித்தால் இன்றைய பிரச்சனை தீர்ந்து போய்விடும் என்று எண்ணினான். ஓரளவு பணம் கிடைத்தால் கூட இன்று சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டே காரியத்தில் இறங்கினான். வேலைக்கார ஆட்களை ஊருக்குள் சென்று அழைத்து கொண்டு வந்தான். காய்களை எல்லாம் பறித்து போட்டு சாக்கிலே கட்டுங்கள் என்று சத்தம் போட்டு அவர்களை வேலைக்கு ஏவினான். ஆட்களின் நடமாட்டத்தின் சத்தம் கேட்டு அடுப்படியிலிருந்து வெளியே வந்தாள் முத்துலட்சுமி. வேலைக்காரர்கள் மரத்தின் மீது ஏறுவதற்கு தயங்கியவாறு தயாராயிருந்தார்கள். சிவசாமி அவர்களுக்கு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தான். தம்புசாமி அந்த நேரத்தில் வயலுக்கு போயிருந்தான். வருகிற நேரம்.
சிவசாமி சத்தம் போட்டு தன்னையும் தன் கணவனையும் மிக இழிவான மொழிகளில் பேசி வேலைக்காரர்களிடம் மரத்தில் ஏற தூண்டியதை கேட்ட முத்துலட்சுமி அருகில் சிவசாமியிடம் வந்து, கொஞ்சம் அமைதியாயிரு தம்பி, அண்ணன் வந்ததும் பேசிக்கொண்டு மற்றவைகளை கவனிக்கலாம் என்றாள். அண்ணனாவது ஆட்டுக்குட்டியாவது, எனக்கு சேர வேண்டிய காய்களை நான் பறித்துக் கொள்கிறேன். யாரையும் நான் கேட்க வேண்டியதில்லை. யாருக்கும் நான் பயப்படவும் இல்லை. முடிந்தால் உன்னால் ஆனதை பார்த்துக்கொள். முரட்டுத்தனமாக சிவசாமி கத்தினான். உனக்கு உரிமை இருக்கிறது தம்பி, இல்லை என்று சொல்லவில்லை. தேன்கூடு இருக்கிறது. தேனீக்கள் நாளைக்குள் போய்விடும். நாளைக்கு நானே பறித்து தருகிறேன், எடுத்துக்கொள் என்றாள் அண்ணி. இரவோடு இரவாக காய்களை பறித்துக்கொள்ள சதித்திட்டமா போடுகிறாய்? உன்னால் தானே இவ்வளவு வம்பும் என்ற அண்ணியை அடிக்க கையை ஓங்கிவிட்டு வேலைக்காரர்களை ஏவினான். முத்துலட்சுமி மரத்தின் அடிக்கு சென்று, இன்று நான் மரத்தில் ஏற யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று நின்றாள். கோபமடைந்த சிவசாமி ஓடி வந்து தன் அண்ணியை ஓங்கி அறைந்து விட்டான். அடிபட்ட லட்சுமி கீழே விழப்போகும் பொழுது வயலில் இருந்து வந்த தம்புசாமி தன் மனைவியை தாங்கி பிடித்து கொண்டான். சிவசாமிக்கு இன்னும் கோபம் தணியவில்லை. அண்ணன் தன்னை தாக்க வருவான் என்று நினைத்து கொண்டு தயாராக நின்றான். அண்ணன் தம்பிக்குள் 1000 இருக்கும். இவள் யார் வந்து குறுக்கே பேச? இனி யாராகிலும் வந்தால் கொலையே விழும் என்று குதித்து குதித்து பேசினான். மற்றவர்கள் முன்னால் இப்படி மானபங்கப்படுத்தியது போல் அடித்ததை நினைத்து முத்துலட்சுமி குமுறி குமுறி அழுதாள். தம்பியின் தடித்தனத்தை பார்த்த தம்புசாமிக்கு கோபம் தாழவில்லை. அவன் அருகில் சென்று, சிவசாமி இங்கே வா என்று கோபத்திலும் மிக அமைதியாக கூப்பிட்டான். அண்ணன் பசுத்தோல் போர்த்திய புலி போல தன்னை தாக்கத்தான் கூப்பிடுகிறான் என்று நினைத்து கொண்டு உடனே தாவி தம்புசாமியின் முகத்திலே ஓங்கி குத்தினான். தம்புசாமியின் கடைவாயில் ரத்தம் கசிந்தது. கொப்பளித்த வண்ணம் இருந்தது. அப்படியே மல்லாந்து தரையில் விழுந்தான். தலையின் பின்புறம் நல்ல அடிபட்டிருந்தது. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. இந்த கொடிய நிகழ்ச்சியை பார்த்த வேலைக்காரர்கள் அப்படியே சிலை போல நின்றுவிட்டனர். பயந்தாங்குழிகளே, ஓடுங்கள், மாங்காய்களை நானே பறிக்கிறேன் பார் என்று விடுவிடன மரத்தில் மீது ஏறினான். யாராவது என்னை தடுத்தால் இந்த தடியாலே மண்டையை உடைக்கிறேன் பார், அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புத்தி வரும் என்று கூறிக்கொண்டே ஒரு நீண்ட தடியுடன் மரத்தில் ஏறினான். தேன்கூட்டிற்கு மேலேதான் மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து கொண்டிருந்தன. அந்த காய்களை பார்த்து குறிவைத்து சுழற்றி சுழற்றி தடியால் அடித்தான். பல மாங்காய்கள் அடிபட்டு கீழே விழுந்தன. அதிலே ஒரு காய் தேன்கூட்டின் மேலே போய் விழுந்து பிறகு தரையில் விழுந்தது. தேன்கூட்டிலிருந்து ஒரு தேனீ சர்ரென்று மேலே பறந்தது. அது அவனை சுற்றி சுற்றி பறந்து வந்தது. அது தன்னை கொத்துமோ இல்லையோ என்று சிவசாமி நினைப்பதற்குள்ளேயே அது அவனது உதட்டிலே கொட்டிவிட்டு பறந்தது. விறுவிரென்று விஷம் ஏறுவது போல உதடு வலிக்கத் தொடங்கியது. சிவசாமிக்கு கோபம் தாங்க முடியவில்லை. என்னையா நீ கொட்டினாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றவாறு தேன்கூட்டை கைத்தடியால் ஓங்கி அடித்தான். அடித்ததுதான் தாமதம். ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஆங்காரத்துடன் பாய்ந்து வந்தன. தங்கள் கூட்டை தாக்கிய தருதலையை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது போல தாக்கின. தேகம் முழுவதையும் தேனீக்கள் கொட்டி துளைத்தன. வலி பொறுக்க முடியவில்லை. மரத்திலிருந்து கீழே இறங்கவும் வழி தெரியவில்லை. அங்கிருந்து அவன் தடுமாறி கீழே விழுந்தான். ஐயோ அண்ணா என்று அவனை அறியாமலே கத்திவிட்டான். எழுந்திருக்க முடியாமல் கிடந்த தம்புசாமியின் காதில் தன் தம்பி மரண ஓலமாக கூப்பிட்ட குரல் வந்து மோதியது. இவ்வளவு நேரம் மயக்க நிலையில் கிடந்த தம்புசாமி தட்டு தடுமாறி எழுந்து தன் தம்பியை நோக்கி ஓடினான். பலாப்பழத்தில் ஈ மொய்ப்பது போல சிவசாமியை தேனீக்கள் உடலை மொய்த்து கொண்டிருந்தன. தம்பி என்று தம்புசாமி தாவி தன் தம்பி மேல் விழுந்து அவனுடைய உடலை போர்த்தி கொண்டான். தேனீக்கள் இப்பொழுது தம்புசாமியை தாக்க ஆரம்பித்தன. தன்னை தேனீக்கள் தாக்கினாலும் தம்பியை காப்பாற்றி விட்டோம் என்ற திருப்தியில் வேதனையை மௌனமாக தாங்கிக் கொண்டிருந்தான் தம்புசாமி. இதனை பார்த்த முத்துலட்சுமி வீட்டிற்குள் ஓடினாள். சாக்கு ஒன்றினால் தன்னை முழுவதுமாக மறைத்துக் கொண்டு தீப்பந்தம் ஒன்றையும் எடுத்து வந்து தேனீக்களை சாடத் தொடங்கினாள். தன் குடும்பத்தையே காக்க வேண்டும் என்ற வெறியுடன் முத்துலட்சுமி போராடினாள். வெற்றியும் பெற்றாள். வெறி பிடித்த தேனீக்களிடமிருந்து சகோதரர் இருவருக்கும் விடுதலை கிடைத்தது. தம்பி சிவசாமி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். உனக்கு ஒன்றும் வழியில்லையே என்று தம்புசாமி தன் தம்பியின் தேகம் முழுவதையும் தடவி கொடுத்தவாறு இருந்தான். அண்ணா, அறிவில்லாத என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பாவி மீதா இத்தனை பாசம் என்று அழுதான்.
தன்மேல் தவறி விழுந்த மாங்காயின் மோதலை தாங்காத அற்ப அறிவுள்ள தேனி என்னை தாக்கியது. நான் உங்களை வேண்டுமென்றே வெறித்தனமாக தாக்கிய பொழுதும் கூட என்னை கருணையுடன் காப்பதற்காக தேனீக்களிடமிருந்து கடிபட்டு என்னை காத்த நீங்கள்தான் இனி என்னை காக்க வேண்டும் என்று தன் முன்னால் நின்ற அன்னியின் திருவடிகளை கட்டி பிடித்து தன் கண்ணீரால் கழுவினான் சிவசாமி. மனிதர்களால் சமரசப்படுத்தி சாதிக்க முடியாத விரோதத்தை தேனீக்கள் சாதித்து தந்ததற்காக இறைவன் வடிவிலே வந்த தேன்கூட்டை முத்துலட்சுமி வணங்கி கொண்டிருந்தாள். சகோதரர் இருவரும் தங்களை மறந்து ஒருவரை ஒருவர் தழுவியவாறு எழுந்து வந்தனர். மூவரின் முகத்திலும் பூரண திருப்தி நிறைந்த அன்பு புன்னகை மூலமாக பரவியது. அன்று முதல் சிவசாமி நல்ல தம்பி ஆகிவிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.